நேயர்களே, உலக அளவில் அந்த ஏர் இந்தியா விமான விபத்திலிருந்து தப்பிய விஸ்வாஸ் குமார் ரமேஷ் உலக அளவில் தலைப்புச் செய்தியாக, உலக அளவில் ஹீரோவாக பார்க்கப்பட்டார். அவர் முதலில் வெளியான வீடியோ தான் அவர் வெளியே அந்த கட்டிடத்திலிருந்து வெளியே வரிந்து அந்த நடந்து கொண்டே வருகின்ற காட்சிகள், செல்போனை கையில் வைத்துக் கொண்டு அந்த போர்டிங் பாஸையும் கையில் வைத்திருந்தது. அவரை ஆம்புலன்ஸ் ஏற்றுகின்ற முதல் வீடியோவை தற்போது பார்க்கிறோம். இதுதான் முதலிலே வெளியான வீடியோ. இந்த வீடியோ மிகப்பெரிய பரபரப்பு. எப்படி தப்பினார் என்று அனைவருக்கும் ஆச்சரியம், அதிர்ச்சி கலந்த ஒரு உணர்வு இருந்தது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக அனைவரும் கறி எரிந்த பிறகு இவர் மட்டும் தப்பியிருக்கா, அதுவும் பெரிய காயங்கள் ஏதுமின்றி தப்பியிருக்கா என்றவுடன் அனைவருக்கும் ஆச்சரியம் உச்சத்திலே இருந்தது, அதிர்ச்சியும் உச்சத்தில் இருந்தது தான் கூற வேண்டும். இது முதல் வீடியோ. இந்த வீடியோவை பார்த்தோம். இதற்கு பிறகு மற்றும் ஒரு வீடியோ வந்தது. அன்றைய தினமே அடுத்த மேலும் ஒரு நபர் எடுத்த வீடியோ வந்தது. அதிலே அந்த விமானம் விழுந்த அந்த மருத்துவ கட்டட விடுதியின் உள்ளே இருந்து அவர் வெளியே வருகின்ற காட்சி. இதற்கு பிறகு இங்கு வந்த பிறகுதான் அவர் அந்த இடத்திற்கு போகிறார். சீக்வன்ஸ் அதற்கு பிறகு நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. கட்டிடத்தில் உள்ளே இருந்து வெளியே வருகிறார். வெளியே வந்தவுடன் அழைத்துக் கொண்டு சென்றார்கள். அதற்கு பிறகு வெளியான முதல் வீடியோ பார்க்கும்போது நடந்து கொண்டே ஆம்புலன்ஸ் ஏறுகிறார் என்ற வீடியோ வந்தது. இந்த 2 வீடியோக்கள் வந்த பிறகு பெரிய சர்ச்சைகள் எதுவும் ஏற்படவில்லை. இவர் எப்படி தப்பினால் உண்மையிலே அதிசயம்தான், அதிசய மனிதன் தான் என்றெல்லாம், இவர் மிராக்கிள் மேன் என்றெல்லாம் உலகம் முழுவதும் தலைப்பு செய்தியாகவே பார்க்கப்பட்டார். அனைத்து செய்தித்தாளங்கள், தொலைக்காட்சிகள், வானொலி என அனைத்து வகையான ஊடகங்களும் இவரை தான் பெரிய அளவிலே செய்திகளாக மாறியிருந்தார். நமது பிரதமரும் நேரில் சென்று இவருடைய நலம் விசாரித்ததெல்லாம் நாம் அறிந்ததான். 6 நாள் சிகிச்சையில் இருந்த பிறகு தற்போது வீடு திரும்பியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மேலும் ஒரு வீடியோ அன்றைய தினமே வெளியாக இருக்கு. இது தொடர்பாக 3வது வீடியோ ஒன்று அன்றைய தினமே வெளியானது. அந்த வீடியோவை தற்போது பார்ப்போம். அந்த கட்டிடம் விழுந்து, அந்த விமானம் விழுந்த கட்டிடம் எரிந்து கொண்டிருக்கிறது. இவர் உள்ளே இருந்து வந்த காட்சியை நாம் பார்த்தோம். தற்போது அந்த கட்டிட மற்றொரு இடத்தில் இருந்து அந்த சாலையை கடந்து அந்த கட்டிடத்தை நோக்கி செல்கின்ற காட்சி தற்போது நாம் பார்க்கிறோமே. அதே விஸ்வாஸ் குமார் ரமேஷ் தான் அந்த கட்டிடத்தை நோக்கி கட்டிடத்திற்குள்ளே செல்கின்ற 3வது வீடியோ வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ பெரிய அளவு வைரலாகவில்லை, ஆனால் தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களே. அந்த காட்சியை தான் தற்போது பார்க்கிறோம். அதாவது முதல் வீடியோ ஆம்புலன்ஸ் அருகே நடந்து செல்கிறார். 2வது வீடியோ அவர் கட்டிடத்தின் உள்ளே இருந்து வருகிறார். 3வது வீடியோ கட்டிடத்தை நோக்கி செல்கிறார். இதில் மிக முக்கியம் நாம் பார்க்க வேண்டியது 2வது வீடியோ 3வது வீடியோ. அதாவது தற்போது 3வது வீடியோவை நாம் பார்க்கும்போது அந்த கட்டிடத்தை நோக்கி அவர் செல்லும் பொழுது அந்த கட்டிடத்தின் வாசலில் தனியாக அந்த 3வது வீடியோவை மட்டும் தற்போது பார்ப்போம். தனி திரையிலே அதை பார்ப்போம். 3வது வீடியோவை மட்டும் பார்ப்போம். அந்த கட்டிடத்தின் வாசலிலே ஒரு 2 சக்கர வாகனம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். தற்போது மெதுவாக அவர் அந்த கட்டிடத்தை நோக்கி, அந்த விமானம் விழுந்த கட்டிடத்தை எரிந்து கொண்டிருந்த கட்டிடம் அது, அந்த மருத்துவ விடுதி, அதை நோக்கி அவர் செல்லும் பொழுது அந்த கட்டிடத்தின் வாசலில் ஒரு 2 சக்கர வாகனம் இருப்பதை நம்மால் நன்றாக பார்க்க முடிகிறது. நாம் அனைவரும் பார்க்கலாம். ஒரு கட்டிடத்தில் 2 சக்கர வாகனம் இருக்கிறது. அந்த கட்டிடத்தினோடு உள்ளே செல்கிறார். அந்த காட்சியை தான் தற்போது பார்க்கிறோம். தற்போது அந்த 2வது வீடியோக்கு வருவோம். அந்த கட்டிடத்தின் உள்ளே இருந்து வெளியே வருகின்ற வீடியோ. இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த 2 சக்கர வாகனம் அங்கு இல்லை. எனவே இவர் முதலில் வெளியே வேறு கட்டிடத்தில் விழுந்து விட்டு விமானத்தில் பயணித்திருக்கிறார் என்று அனைவரும் உறுதியாக கூறியிருக்கிறார்கள். விஸ்வாஸ் குமார் ரமேஷ் 11A என்ற சீட்டிலே பயணித்திருக்கார் என்பது உறுதியாக இருக்கிறது. ஆனால் வேறு கட்டிடத்திலே அவர் விழுந்து விட்டு தப்பிய போது வேறு கட்டிடத்தில் விழுந்து அங்கிருந்து இந்த கட்டிடத்தை நோக்கி சென்றாரா, அல்லது இந்த கட்டிடத்தில் வெளியே வந்து மீண்டும் உள்ளே செல்கிறாரா என்றால் அவருடைய சகோதரர் இறந்து விடுகிறார். அந்த கட்டிடத்தை அவரும் உள்ளே இறந்திருக்கிறார். எனவே அவர் என்ன ஆனா என்பதற்காக பதட்டத்திலே வெளியே வந்துவிட்டு மீண்டும் உள்ளே சென்றாரா, அப்படி என்றால் அந்த 2 சக்கர வாகனம் எங்கே சென்றது போன்ற பல கேள்விகள் தூக்கி நிற்கின்றன. இந்த வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. உண்மையிலேயே அவர் இந்த விபத்திலிருந்து தப்பியது அதிசயம். அதில் மாற்று கருத்தை யாருக்கும் இல்லை. ஆனால் இந்த 3 வீடியோக்களை பார்க்கும்போது, தற்போது 3 வீடியோக்களையும் நாம் பார்க்கலாம். ஒரு சேர பார்க்கும் பொழுது அந்த சந்தேகங்கள் எழுகின்றன, சர்ச்சைகளும் எழுகின்றன. இது மிகப்பெரிய விவாதமாக ஒரு சில சேனல்களே, ஒரு சில சமூக வலைதளங்கள், ஒரு சில சேனல்களில் உருவாகி இருக்கிறது. அந்த சமூக வலைதளங்களிலே பெரிய ஒரு விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது. இவர் மீது சிலர் குற்றம், இவர்தான காரணம் என்று சிலர் கூற, இவர் அல்ல, இவர் வேறு கட்டிடத்தில் விழுந்திருக்கலாம் போன்று இவருக்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நிச்சயமாக விசாரணையில் எது உண்மை, எது பொய், எல்லாம் உண்மையா எல்லாமே பொய்யா என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த 3 காட்சிகளும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டது அல்ல என்பது மட்டும் உறுதி. இது யூடியூபர்களால் எடுக்கப்பட்டது. அங்குள்ள பொதுமக்கள் இந்த காட்சிகளை படம் பிடித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்க்கிறோம். முதல் இதிலே அவர் அடிபட்டு வெளியே வருகிறார், பெரிய காயமின்றி நடந்து வருகிறார்.
நொண்டி நொண்டி நடிக்கிறார் என்பார்கள், அது போன்று காலை தாங்கி தாங்கி நடக்கிறார். அந்த ஆம்புலன்ஸ் செல்லும் காட்சி. இரண்டாவது கட்டிடத்தின் உள்ளே இருந்து வருகின்ற காட்சி. ஆனால் மூன்றாவது வீடியோ தான் தற்போது கேள்விகளை எழுப்புகிறது. சர்ச்சை என்பதை விட கேள்விகளை எழுப்புகிறது. வெளியிலிருந்து கட்டிடத்திற்கு உள்ளே செல்கிறார். யாரேனும் உள்ளே செல்வதற்கான வாய்ப்பு இருக்க? ஒருவேளை வேறு கட்டிடத்தில் தப்பி அவர் விழுந்து அங்கிருந்து தனது சகோதரரை தேடி உள்ளே சென்று பிறகு வெளியே வருகின்ற காட்சிகள் தான் பதிவாகி இருக்கிறதா அல்லது என்ன என்பது போன்ற பல கேள்விகள், சந்தேகங்கள் எழுகின்றன. எனவே இந்த அதிசய மனிதன் குறித்து மேலும் ஒரு வீடியோ வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக இந்த சந்தேகங்கள், கேள்விகளுக்கெல்லாம் விசாரணையின் முடிவிலே மிக தெளிவான பதில் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்திலே நேயர்களே.